இது எப்போ தெரிய வருது நம்மளுக்கு 2019 தான் தெரிய வருது இந்த விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? ஸோ செகண்ட் டைமுக்கான இது வரானா அதே மாதிரி 5 hours இது வரையும் அவன் வந்து 2016, 17, 18, 19, 20 ஓகேங்களா 5 times வந்திருக்கான் துபாயிலேருந்து. வருஷத்தில் ஒரு மாதம். அதில் ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஃபுல் மந்த் இங்கே இருந்திருக்கான். ஓகே, லாஸ்ட் 3 days மட்டும் அவங்க வீட்டில் இருந்திருக்கான். அந்த 1 monthல 30 daysல. செகண்ட் டைம் வந்து இங்கே 15 days அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் வந்துட்டு வேளச்சேரிக்கு வராங்க குழந்தைய பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, எனக்கும் அதுக்குங்களுக்கும் ஆபறது இல்லைல்ல. ஸோ அதுங்க என்ன பண்ணுங்க, வேளச்சேரியில் வந்து ஸ்டே பண்ணுங்க. நாங்கள் அங்கே வேறையும் நீ குழந்தைய மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு. ஸோ 15 days வந்து வேளச்சேரி, 15 days வந்து இங்கே இருந்தான். அது மாதிரி இருந்தான். அடுத்த வருஷம் வந்துட்டு இது எல்லாமே பிளானுங்க. இப்போ இந்த வேளச்சேரிக்கு அவங்க அக்கா வீட்டுக்கு, அதாவது அவங்க குடும்பத்தையே செகண்ட் டைம் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் 2016 வந்தானா, செகண்ட் டைம் வந்துட்டு இங்கே வந்தானா 5 hours கழிச்சிட்டு அப்போ தான் வந்துட்டு இந்த இல்லீகல் கான்டாக்ட் முடிச்சுட்டு தான் நம்மக்கிட்ட வராரே. வந்துட்டு பர்த்டேலாம் கொண்டாடுற முடிச்சுட்டா அடுத்த 15 daysக்கு இவங்க ஆளுங்களை எல்லாத்தையும் கோழிக்கோட்லேருந்து வைபவை பார்க்குறதுக்காக இங்கே வந்து ஒரு 15 days ஸ்டே பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, அடுத்த 15 நாள் வந்து அவங்க கூட இருக்க மாதிரி. அவங்க கூட இருக்கிற மாதிரி இல்லைங்க, அவங்களெல்லாம் வர வச்சு வேளச்சேரி வீட்டில் ஒரு 2 weeks இவனே எல்லாத்தையும் செலவெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன் அந்த வேளச்சேரி ஏரியாவில் இருக்கிறான்னா அங்கே கான்டாக்ட் வைக்கிறதுக்கு நினச்ச நேரத்துக்கு. அதுக்கும் இப்போது அந்த வேளச்சேரியிலேருந்து அது வந்து எங்கே இருக்குது, அந்த திருவான்மியூர் அந்த கொட்டிவாக்கம் அந்த சைடு கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் மிஞ்சி போனா, ஒரு பைக் எடுத்தால் எப்போ வேணால் நினச்சா போயிட்டு வந்துடலாமே. ஓப்பன் யூனிவர்சிட்டி பீச்சில் கூட எல்லாமே பண்ணலாம். அவ்வளோ கேடுகிட்ட நாய்ங்க தானே, நாய் ஜென்மம் தானே, இதுவும் நாய் ஜென்மம் தான், அதுவும் நாய் ஜென்மம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மாஸ்டர் பிளான் பாருங்கள். குடும்பத்தையே இங்கே வேளச்சேரிக்கு வர வச்சுட்டு, நான் இங்கேருந்து கேரளாவுக்கு வரல, நீங்கள்லாம் இங்கே வந்து இங்கேருந்து ஸ்டே பண்ணி இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய அங்கே விளையாட விட்டுட்டு, இவன் வந்து அவன் அங்கே விளையாடுறான். ஃபோன் பண்ணான்னு வச்சுக்க, அவன் ஜாலியாக விளையாடின்னு இருக்கான், அவன் இங்கே விளையாடின்னு இருக்கான். இதோ நான் கடைக்கு வந்தேன், இதோ நான் இவனை பார்க்க வந்தேன், ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், இப்படிலாம் உட்காந்துட்டு நானும் அதான் உண்மைன்னு. இதுவும் எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நான் வந்து சொல்கிறேன், இந்த 2016 இந்த வீட்டுக்கு வந்தேன் லீஸில். 2017 லீஸ் முடியுது, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவன் என்ன சொல்கிறான், துபாய்க்கு வந்துரு அப்படின்றான். எதுக்கு டார்கெட்னா, துபாய்க்கு வர்றதுக்கு அந்த லீஸ் அமௌண்ட்டு திருப்பி வருது. இவன் கொடுத்த 6 லட்சத்தில் 3 லட்சம் லீஸுக்கு கொடுத்துட்டேன். 80,000 ரூபாய் அந்த இயர் தானே முடியுது, 2016 தானே முடியுது லோன் அமௌண்ட்டு. என்னோடய கல்யாணத்துக்கும் டாப்அப் பண்ணது. ஸோ இவன் கட்டினதே மொத்தமே 2 EMI. ஸோ அந்த 2 EMI கட்டினதில் மிச்சம் வந்துட்டு இவன் மொத்தமாக கொடுக்கும்போது, அந்த 6 லட்சமாக கொடுக்கும்போது அதிலேருந்து நான் வந்து இந்த EMIயை தான் க்ளோஸ் பண்ணேன். 80,000 கிட்ட. ஆக்சஸ்ன்னு நினைக்கிறேன், ஆக்சஸாக HDFCயாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். 80,000 கொடுத்துட்டு ஆக்சஸ் தான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் எனக்கு வேறு எந்த கடனுங்களும் இல்லை. அதுக்கப்புறமேட்டு ஜுவல்ஸு ஃப்ளட்ஜ் பண்ணி வச்ச ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறேன் மிச்ச காசில். அப்புறம் இருக்கிற காசை கேட்ட வச்சுருக்கேன். அப்போ இவனுக்கு என்ன பொறுக்கலைன்னா, என்கிட்ட இருக்கிற காசும் அந்த நகைங்கெல்லாம் திருப்பி நான் மூட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது அவனுக்கு பொறுக்கலை. எனக்கு கல்யாணம் ஆகும் முன்னாடி அவன் எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணல என் மேரேஜை. ஏன்னா எனக்கேதோ ஒரு நாள் டைவர்ஸ் பண்ணிடலான்ற ஒரு நோக்கத்தில் தான் கல்யாணமே பண்ணது. இப்போ இந்த காசை கொடுத்த காசை அவனுக்கு வந்து திருப்பி எடுக்கணும், அதை அவன் ஸ்பெண்ட் பண்ணணும். திருப்பி எடுக்கணுன்றதோட அதில் அவன் வந்து மஞ்சள் குளிக்கணும், டு பி ஹானஸ்ட். ஓகேங்களா, அதில் அவன் வந்து நல்லா நீர்ந்து நல்ல சொகுசாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கு அது மாதிரி அவனோட உழைப்பில் யாருக்கும் கொடுக்கறது பிடிக்காது. அடுத்தவங்களோட உழைப்பை அவன் வாங்கி பூசிக்கிறது ரொம்ப பிடிக்கும், அம்மாவோட குணம். ஓகேங்களா, அப்போ அதுக்கு என்ன பிளான் பண்ணுறான், நீங்கள் துபாய்க்கு வந்துடுங்க. துபாய்க்கு வந்துருங்கன்னா
துபாய்க்கு போயிட முடியுமா? என்ன பண்ணுறது அப்போது? துபாய்க்கு போகிறதுக்கு இந்த முன்னாடியே நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டை அப்ளை பண்ணோம். 2016 நாங்கள் அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? இவன் அந்த காசை கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த காசை கொடுக்கறதுக்கு காசு கொடுக்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்போவே வந்து பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறது. 2017 என்ன வேலை நடக்குதுன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு பண்ணலையே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு இல்லையே. அப்போது காசு முக்கியமாக, காசு இருக்கிற காசை அந்த 3 lakhs ஆட்டையை போடுறது முக்கியமாக, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் முக்கியமாக? அவனுக்கு அந்த 3.5 lakhs தான் பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அதை வந்து என்னை வச்சு ஊரை சுற்றிடணும் அவனுக்கு, துபாயை. இது வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு தான் போயிட்டுருக்கான். ஸோ என்னை வச்சு ஊரை சுற்றிடணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எப்போ எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது? 2017. என்ன நோக்கத்தில்? அந்த காசை திருப்பி எடுக்கணும், கொடுத்ததெல்லாம். நான் வந்து இதுங்களுக்கு பிச்சை போட்டதை அதுங்கக்கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு அதுக்கு பொறுக்காமல் திருப்பி ரிட்டன் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுதுங்க, என்னை கூட்டிகிட்டு இங்கே போகிறான், குருவாயூருக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் இந்த ஃபார்மாலிட்டி அங்கேயும் போய் என்னன்னு, கல்யாணம் வந்து ஜூனோ ஜூலையோ ஏதோ ஒரு டேட்டில், ஜூன் 13 நினைக்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் October 13 நடக்கலை, ஜூனோ ஜூலையோ ஏதோ ஒரு டேட்டுங்க. அதில் ஒரு டேட்டு இவனே ஃபிக்ஸ் பண்ணுறான். இந்த டேட்டுக்கும் அந்த பொண்ணோட ஏதாவது ஒரு விஷயத்தில் டேட்டுக்கும் ஏதாவது மேட்சிங் இருக்கான்னு தெரில. கண்டிப்பாக பர்த்டே இல்லை, வேறு எதுலேயே மேட்சிங் இருக்கான்னு தெரில. அதையும் வந்து பிற்காலத்தில் ஏதாவது நோண்டினா கிடைக்கலாம், இல்லை என்ன நோக்கத்துலன்னு தெரில. எல்லாமே வந்து யோசித்து தான் பண்ணுவான் இவன். அப்போ என்ன பண்ணுறான் இவன், ஸோ நீ வந்து துபாய் வர மாதிரி இருந்தால் அங்கே இமிக்ரேஷன்லாம் கேட்குறாங்கன்னா, பாஸ்போர்ட் ரெடி ஆகிடுச்சு, அடுத்தது இந்த மாதிரி வீசாலாம் எடுக்கணுன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தேவையில்ல. ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு போயிட்டு வந்தாச்சு. இல்லை அதான் ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு தான். அப்போ என்ன பண்ணுறது, கோழிக்கோடு வந்துட்டு அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி, எங்கள் ஹோட்டல் கிராண்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டே பண்ணி, அதுக்கப்புறமேட்டு துபாய் குருவாயூருக்கு ஒரு நாள் போய் அலைஞ்சி ஆளுங்களெல்லாம் பிடிச்சி காசு லஞ்சம் கிஞ்செல்லாம் கொடுத்து டேட்டை வந்து வாங்கியாச்சு. கல்யாணம் வந்து வேறு டேட்டில் நடந்த மாதிரி. அதை தான் வந்து என்னை சொல்லணுன்னு சொன்னான். ஸோ இவன் வந்து திருட்டுத்தனம் வந்துட்டு இங்கே அங்கெல்லாம் இல்லை, இவன் சுற்றி இருக்கவங்கிட்ட மட்டும் இல்லை, துபாயில் கூட திருட்டுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கான். ஃபினான்ஷியலி பண்ணியிருக்கான், அங்கே இருக்க ஆளுங்கிட்ட ஏமாற்றியிருக்கான், நம்பிக்கை துரோகம் பண்ணி தான் இங்கே உட்காந்துட்டு ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கான் இப்போது. ஓகேங்களா? இப்போ கரண்ட்டாக எத்தனை பேரை உட்காந்து ஏமாற்றிட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் அவனால் அது மாதிரி இல்லாமல் அவனால் பொழைக்க முடியாது வாழ்க்கை. அந்த ஒரு இது மட்டும் நான் அவன் கூட 4 செவத்துக்குள்ளே வாழ்ந்ததுனால அவன் கேரக்டர் நான் தான் சொல்கிறேன்ல, கரும்பு மிஷினில் கரும்பை நவச்சா எப்படி மொத்த சாரம் எடுக்குது, அது மாதிரி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்சர்வ் பண்ணிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனால் இருக்க முடியல என்கிட்ட திருச்சினதுக்கு காரணமே அதுதான். மொத்தத்தையும் அது வந்து அவன் வாயிலே ஒத்துக்கிட்டானே, இது தானே பெரிய வேடிக்கை. அதை நான் வந்து அவன் எப்படி ஒத்துக்கிட்டான், அந்த வார்த்தை, அந்த ஃபீலோட அவன் சொன்ன அதே டோனோட அதே ஃபீலோட சொல்கிறதுக்கு தான் இன்னும் ஆர்வமாக இருக்குது, சொல்கிறேன். அப்புறம் வரும் அடுத்தடுத்த வீடியோவில். அப்புறம் என்ன ஆகுது, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது. அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணணும், துபாயில் போயிட்டு எங்களுக்கு அந்த இது ரெடி பண்ணணும், விசிட் விசாவை. அவ்வளோதான். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே நம்மளுக்கு 2013 நடந்த கல்யாணம் 17 நடந்த மாதிரி தான். சாரி, அது என்னது, 17 தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான அந்த இதுவே வாங்குகிற மாதிரி தான் ஒரு இது சீன் க்ரியேஷன் பண்ணான். ஸோ அப்போ தான் ஒரு லீகல் ஒய்ஃப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்ற மாதிரி ஒரு இதுவே பேஜே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 2018 வந்துட்டு நான் வந்து இங்கேருந்து போகிறேன், துபாய் போகிறேன். 2018 17 18 தான் நினைக்கிறேன், 18 தான். 2018 நான் போகிறேன் துபாய்க்கு. போகிறேன். ஃபஸ்ட்டு 3 month விசிட் விசா. ஃபஸ்ட்டு 3 month நாங்கள் ஒருத்தங்க வீட்டில் இருக்கோம். இதுதான் செம்ம ஹைலைட்டுங்க. ஊட்டிக்காரங்க, அவங்க கிறிஸ்டியனு, நல்ல ஃபேமிலி தான், நல்ல ஃபேமிலி, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி, நல்லா ஹாப்பியாக பேசுவாங்க. அவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பெரிய பொண்ணு, அதாவது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு தான், ஒரு 9th standard படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதோட ஃபிசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் ரேஞ்சுக்கு இருக்கும். அது சில குழந்தைங்களுக்கு அது மாதிரி தானே,
ஃபிசிக் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே என்ன சொல்கிறது, ஓவர் மெச்சோர்டாக இருக்கும். அது மாதிரி அந்த குழந்த இருக்கும். ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாள், ரொம்ப அழகு, செம்ம ப்ரிட்டி. இவனுக்கு வேறு ஸ்கூல் பசங்கனாலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அப்போ இந்த வீடை கூட நான் தான் பார்க்குறேன் சென்னையிலேருந்து. இங்கே இது மாதிரி ஒரு வீடு இவ்வளோ திரம்ஸில் போட்டிருக்காங்க, நீ போய் பார்க்குறியான்ற. போய் பார்க்குறான். பார்க்கும் போதே அந்த பொண்ணை தான் பார்த்துருக்கான். ஸோ பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூல் நிஜமாங்க, அவனுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஸ்கூல் பொண்ணு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவன் கால் உதற ஆரம்பிச்சிடும். அது தொடணும்னு தோணும் இவனுக்கு, அரிக்கும் அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி. அந்த மாதிரியான கேரக்டருங்க இவன். அதை நான் கூட இருந்ததுனால அப்சர்வ் பண்ணேங்க. அப்புறம் என்ன ஆகுது, நிறைய இடத்துல 1 2லாம் இல்லை, அவங்க வீட்லேயே ஒரு ஸ்கூல் பொண்ணு வாழ்ந்துன்னு தான் இருக்குது. ஐயோ அசிங்கமாக இருக்குது இந்த குடும்பத்தை நினச்சாலே. என்ன பண்ணுறது. அப்புறம் அந்த ஃபேமிலி கூட இவன் என்ன பண்ணுறான், இவன் பேசிகிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. வீடெல்லாம் நல்லா இருக்குது, பெரிய ரூமு, பால்கனி இருக்குது, கிச்சன் வந்துட்டு அவங்க இந்த டைமிங் சொல்லியிருக்காங்க, அந்த டைமிங்கில் அவங்க பண்ணிப்பாங்க, நம்ம இந்த டைமில் பண்ணிக்கணும், மற்றபடி எல்லாமே செப்பரேட்டு அப்படின்னு. நானும் ஓகே சரி அப்படிங்கிறேன். ஸோ நாங்கள் இதுக்கு துபாய்க்கு கிளம்புறோம். எங்களுக்கு வீசா வந்துருச்சு, விசிட் வீசா. துபாய்க்கு போகிறோம், மீட் பண்ணுறோம், ஹாப்பியாக இருக்கிறோம். கொண்டு போகிற காசெல்லாம் என்ன சொல்கிறான், இது அந்த 3 lakhs இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கேஷாக எடுத்துகிட்டு வந்துருங்கிறான். கேஷால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய டெபாசிட் பண்ணிட்டேன். இந்த இதுக்கெல்லாம் எவன் கொடுத்தது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனு, அதுக்கப்புறமேட்டு ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமேட்டு அது பேர் என்னதுங்க, அந்த இதுங்க அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் கொடுப்பாங்கல்ல துபாயில், அதுவும் யார் கொடுத்தது? இவ்வளோ செலவு அவனுக்கு இருக்குது. அப்போ அந்த அட்வான்ஸ் எல்லாம் யார் கொடுத்தது அந்த வீட்டுக்கு? இங்கேருந்து 3 lakhs ஏன் வருது? அந்த அட்வான்ஸுக்கு தான் வருது. அதை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொன்னான். அது ஒரு பெரிய காமெடி. அந்த காசை என்ன பண்ணான்றத சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து இல்லை அந்த வீட்டுக்கு அந்த அட்வான்ஸையை திருப்பி கொடுக்குறேன்னா, ஆமாம் அதையும் தான் திருப்பி தரேன்னா தரல. ஓகேங்களா. அந்த அட்வான்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஜுவல்ஸை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் காசை வந்து கையில் வச்சுக்கிட்டேன். அங்கே போய் திராம்ஸ் ஆக்கிட்டு, இது நம்ம டே டு டே லைஃப்க்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 சம்திங்கோ 2000 சம்திங் திரம்ஸ் நான் வச்சுருந்தேங்க. 2000 சம்திங் திரம்ஸு, 2000 3000 திரம் சம்திங் நான் கையில் வச்சுருந்தேன், திரம்ஸை ஆக்கிட்டு ஃபாரெக்ஸ்லேருந்து போகும்போது. ஓகேங்களா. இல்லாட்டி அந்த ஆளுக்கிட்ட வந்து கஞ்சி கூட குடிக்க முடியாதுங்க. கஞ்சி கூட ஊற்ற மாட்டான், கஞ்சி கூட குடிக்க முடியாது அவங்க கூடலாம் வாழ்ந்தா. நம்மளையே பார்த்துட்டு இருப்பான், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. ஆனால் அவன் ஆசைப்பட்ட பொண்ணு கிடச்சிருந்ததுன்னா அவன் கஞ்சி குடிச்சிட்டு அதை வந்துட்டு தங்கத்தட்டில் சோறை ஊட்டியிருப்பான். அந்த மாதிரியான கேரக்டர் அவன். அவனுக்கு தேவை செக்ஸ் மட்டும்தான். செக்ஸுனால் இந்த சென்ஸ் லைக் பொண்ணே வந்துட்டு அவனை வச்சு செய்யணும். இவன் பொண்ணு வச்சு செய்கிறதோட அவன் அதை தான் அவன் வாயாலே சொல்கிறானுங்க. ரொம்ப அசிங்கமாக இல்லை அதை கேட்கும் போதே? கேட்டேன், இதெல்லாம் என் காதால் நான் கேட்டேன். அதை வந்து அந்த பொண்ணுக்கு சொன்னது. அந்த பொண்ணுக்கு ஏன் வந்து பசங்க பின்னாடி போகிறாங்கன்னா, பசங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த பொண்ணே எல்லாம் பண்ணும். யார்? அந்த ஸ்கூல் டைம்லேருந்து சேஸ் பண்ணிகிட்ருக்கான்ல அந்த பொண்ணு. அந்த இன்ஃபேக்ட் இந்திரா நகரில் ஸ்டே பண்ணும்போது என் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்பி ரோட்டில் இருக்க ரூமை வந்து மாற்றுறான். ஃபியூ மந்த்ஸ் தான். அந்த ஃபியூ மந்த்ஸ் என்ன டார்கெட்டு, கல்யாணம் முடித்து அவன் என் கூட செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை ஒரு தடவை ஒத்திகை பார்த்துடணும். அதுக்கு இந்த ஆள் அங்கே போனதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து வெக்கேட் பண்ணி போயிடுது. அந்த பொண்ணு இருந்த வாடகை வீட்டில் அந்த ஓனருக்கும் இவங்க வீட்டுக்கும் செம்ம தகராறு, சண்டை வருது. நான் இந்த பொண்ணை போய் விசாரிக்க போனேன் பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே எனக்கு நெகட்டிவாக தான் கிடச்சிச்சு. அதுங்கெல்லாம் வந்து வேறு மாதிரிம்மா அப்படி இப்படின்னு. அப்போ இப்போது என்னன்னா, அந்த ஓனருக்கே அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அக்காவும் ஒரு மாதிரி, இது 2வது அதுக்கு மேலே எவன் வருவான் எவன் போவானே தெரியாது, பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அந்த வீட்டு ஓனர், அந்த வீடு எதுன்னு எனக்கு தெரியும். இந்திரா நகரில் நான் போகும்போது விசாரிக்கும் போது ஒரு பொட்டி கடை இருந்துச்சு. இப்போல்லாம் அந்த இடம் வந்து எல்லாம் இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரெனோவேஷன் நடந்திருக்கு. ரோடு கீடு அது இதுன்னு பார்க்கு அது இதுன்னெலாம்.
அப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஓனரோட வீடு இதுங்க தங்கியிருந்த வீடு அப்படியே தான் இருக்குது. இந்த ஆள் அதுக்கு ஆப்போசிட்டில் மேலே தங்கியிருந்தானே அந்த வீடும் அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ இந்த பொண்ணு தங்கியிருந்த வீட்டில் போயிட்டு கோர்ட் வரையும் இழுத்துருச்சுங்க அந்த ஓனரை. கோர்ட் வரையும் இழுத்துட்டு கேஸெல்லாம் போட்டு வேறு மாதிரி ஆச்சு. அந்த ஆள் அந்த வீட்டு ஓனர்காரு தரத்தி தான் விட்டான் இதுங்களை ரோட்டில் நிற்க வச்சு அந்த அளவுக்கு சண்டை போட்டு. அப்போது அந்த ஓனரை போய் கேட்டால் கண்டிப்பாக என்ன விஷயங்கிறது தெரிய வரும். இந்த ஆள் முகம் காமிச்சா கூட ஒரு வேளை அந்த ஆள் ஏதாவது கேமராவில் கூட இந்த ஆள் முகத்தை பார்த்துருக்கலாம். இந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு போகிறதுக்கெலாம் கண்டிப்பாக நடந்திருக்குங்க. அவன் ஒத்திகை பார்த்துட்டு தான் அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமேட்டு அதுவும் ஸ்பேஸ் கொடுக்குற ஆள் தான். அது ஸ்பேஸ் கொடுக்குற ஆள் தான். அதுக்கு ஏன் இந்த கல்யாண ஃபீலு குழந்த ஃபீலெல்லாம் இல்லைன்னா சும்மா ஊருக்கு தான் நடிக்கும் அதெல்லாம் ஃபீலுன்னு. ஆனால் அந்த ஃபீல்லாம் அதுக்கும் இல்லை. அதுக்கு கடைசி வரைக்கும் இப்படியே தான் போயின்ட்டுருக்கணும் லைஃபு. இருக்குது இதுங்க எல்லாத்துக்கும் இருக்குதுங்க. ஒரு மாதிரியான கேஸுங்க இதுங்கெல்லாம். கேஸுங்க தான், ஒரு மாதிரியான கேஸுங்க எல்லாம் கேஸுங்க தான் இருக்குது. பரவாயில்ல, கடவுள் என்ன சும்மா கண்ணு மூடி சும்மா உட்காந்துட்டா இருக்காரு சிலை மாதிரி. நான் கடவுளை மட்டுமே நம்புறவ பார்க்க தான் போகிறேன். அப்புறம் என்ன ஆகுது, என்ன சொல்லிட்டு இருந்தேன், அந்த துபாய் வீட்டில் நல்லா கம்ஃபர்டபுளாக போகுது, எல்லாம் வருது. அந்த பொண்ணு இத்தனைக்கும் இவனை அங்கிள்னு சொல்லுங்க. அதுதான் ரொம்ப சிரிப்பு. அவனை அங்கிள் சொல்லும். அவன் தம்பியும் அங்கிள் ஆன்ட்டின்னு தான் சொல்லுவான். இவன் அங்கிள் தானேங்க, அங்கிள்னா அங்கிள் தான். அவனுக்கு அந்த அங்கிள்னு சொல்கிறதே பிடிக்காது. இப்போ வரைக்குமே இவனை யாருன்னா அங்கிள்ட்டாங்கன்னா அவனுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் அவன் அங்கிள் மாதிரி தான் இருப்பான். அவன் ஏஜ் அப்படி ஆகுது தெரியுது இல்லைங்க. உன் மூஞ்சி நீ கண்ணாடி பார்க்கும்போது உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதோ என்னவோ. ஆனால் அடுத்தவங்களோட கண்ணுக்கு நீ ஒரு அங்கிளாக தான் தெரிவேன், நானும் ஒரு ஆன்ட்டியாக தான் தெரிவேன். அவனுக்கு அது பிடிக்காது, அது மாதிரி கூப்பிடுறதும் பிடிக்காது. அப்போது ஒரு நாள் கிட்டத்தட்ட இனிஷியலாக நல்லா சிரிச்சு போகுது. பழைய டாட்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அண்ணனூர் வீட்டுக்கு போகும்போது நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் யார் கூட நல்லா சிரித்து பேசுகிறேன், யார்கிட்ட நல்லா ஷேர் பண்ணுறேனோ அவங்க ஏதாவது ஒரு கெட்டத்தை என்கிட்ட சொல்லி என்னை அவங்ககிட்டருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போவான். அவங்ககிட்ட எதுவுமே நான் ஜாஸ்தி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இடத்துல கோ எம்ப்ளாயீஸை பற்றி அவங்க என்னை இப்படி சொன்னாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது, என்னை அப்படி பேசினான், என்னை இப்படி சொல்லிட்டான், ஒரு மாதிரி. அப்போ எனக்கு கோவம் வர மாதிரி பிஹேவ் பண்ணுறது. அப்போ நான் அவங்கள ஒதுக்குவேன். ஒரு ஆஃபீஸே ஒதுக்குனேன்னா பார்த்துக்கங்களேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஆஃபீஸே ஒதுக்கினேன். ஒரு 2-3 பேரோட தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரையும் இந்த ஆளோடைய உறவு வர்றதுக்கு முன்னாடி வரையும் பட்டாம்பூச்சி நான். எல்லார் கூடயும் பேசிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இப்படி தான் இருந்தேன், கலகலகலன்னு. ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் யாரையாவது பற்றி ஏற்றி விட்ருவான். எனக்கு அவனை ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கோவம் வந்துடும். அப்போ நான் இரிட்டேட் ஆவேன். ஏதாவது நெகட்டிவிட்டி அடுத்தவங்க மேலேருந்து இவன் வாயால் நான் கேட்டேன்னா அவங்கள கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிவிடுவேன். அவங்கள முறைக்க ஆரம்பிச்சிடுவேன், அவங்கள அவாய்ட் பண்ணுவேன், இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த பழைய டாட்டிக்ஸை இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறான். என்னென்னு, அந்த பொம்பளை சரியில்லைன்ற மாதிரி. அவர் ரொம்ப நல்லவர், இந்த பொம்பளை என்ன அப்படி ஏன்னா அவர் வேலைக்கு போயிடுறாரு. டெய்லி காலங்காத்தாலே ஓடிடுவார் அவர் வேலைக்கு, துபாய்க்கு. ஷார்ஜாவோட எண்டில் இருக்கோம் நாங்கள். டெய்லி காலங்காத்தால் ஓடி போயிடுறாரு. அதோட நைட்டு தான் வராரு. வீட்டில் யார் இருக்கா, அந்த பொம்பளை நானு தான் இருக்கோம். பசங்க ஸ்கூல் போயிடுது, இவனும் வேலைக்கு போயிடுவான். அப்போ நான் ஜாஸ்தி ஒட்டி உறவாடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கு இந்த பொம்பளை மோசமானது, அந்த பொம்பளை தெரியுமா இப்படி பண்ணிச்சு அப்படி பண்ணிச்சு, இது மாதிரி பார்த்துச்சு என்ன, இது மாதிரிலாம் சொல்கிறது. எனக்கு கொஞ்சம் கோவம் பயங்கரமாக வருது. நம்புகிறேன், ஆஸ் யூஷுவல் நம்புகிற மாதிரியே நம்பி என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன். சும்மா அந்த நல்லா சிரித்து வாய் விட்டு சிரிக்கிறத ஸ்மைல் லைட்டாகுது. ஹாய்னா ஹாய், பாய்னா பாய். ஆனால் மைண்டில் ஃபுல்லாக இவன் சொல்கிறது தான் ஓடின்னு இருக்குது. இப்படி தான் இருக்கேன். ஆனால் கடைசி வரை நானும் கன்ஃபார்ம் பண்ணல. இப்போ அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இருக்க தெளிவெல்லாம் அப்போ இல்லவே இல்லைங்க. ஓரளவுக்கு தெளிவு இருந்துச்சே தவிர கம்ப்ளீட்டாக இல்லை. அப்புறம் யோசிக்கிறேன், என்னடா இது எதுவுமே சரிப்பட்டு வரமாட்டுதே, நம்ம எப்படி இதை தப்பாக எடுத்துக்கலாமா, இவன் உண்மையாக தான் சொல்கிறானா, என்ன பண்ணுறான் உண்மையாக புரியலையே அப்படிங்கிற மாதிரி. ஒரு நாள் இவனுக்கு விடிகாத்தால ஆஃபீஸ் ஏதோ என்ன ஒரு
ராசல் கைமாவோ எங்கேயோ போக வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவன் வந்து ஏர்லி மார்னிங் போகணும். அவன் வந்து இந்த சர்வே ஜாப் தான். ஓகேங்களா. சர்வே ஜாப் தான் பண்ணிகிட்ருந்தான் அந்த துபாயில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது, நீல்சனில் ஒர்க் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணணும், ஏர்லி மார்னிங் இவன் கிளம்பணும். அப்போ ஏர்லி மார்னிங் கிளம்பும்போது நான் என்ன பண்ணுறேன், குழந்த நல்லா தூங்கின்னு இருக்கு. மெதுவாக சத்தம் இல்லாமல் எந்திரிச்சு வந்து அவனுக்கு பேக் பண்ணணுமே, ஃபுட்டு எதாவது டக்கு டக்குன்னு போட்டு விடணுமே. மாவு இருக்குது, சரி டக்குன்னு ஒரு சட்னி கிட்னி எதனா ஒன்று பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். இவன் எங்கே கிளம்பிகிட்ருக்கான். கிளம்பி முடிச்சுட்டு இந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல் பொண்ணு, அது எப்போவுமே வந்து இது ஹாலில் தனியாக தான் தூங்கும். அதில் மாதிரி அது தூங்கும் போது அதோட ட்ரெஸ்ஸு கிஸ்ஸெல்லாம், அது வீட்லேயும் ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் போடும். சரிங்களா. அது அதுக்கு ஃபீலாக தெரில, அது குட்டி பொண்ணு, அது ஃபீலாக தெரில. ஓகேங்களா. ஆனால் இது மாதிரி கண்ணெல்லாம் ஈகல் ஐலாம் இருக்குதுன்னு அதுக்கு தெரியுமா என்ன? அங்கிள்ன்ற ஒரு நினப்பில் அந்த பொண்ணு பார்க்குது. ஆனால் இவன் எச்சன்றது எனக்கு தானே தெரியும், கூட வாழ்ந்தவன். அப்போது இவன் என்ன பண்ணுறான், ஹாலில் போய் உட்காந்து எனக்கு டைம் ஆகுது, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ செய், நீ சாப்பிடு அப்படிங்கிறான். அவ்வளோதான், ஆயிடுச்சு. நானும் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறேன் டிஃபன் பாக்ஸில், கிச்சன்லேருந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா. பாக்ஸை மூடி கொண்டு வந்து கொடுக்க பார்க்குறேன். சாக்ஸை போடுறாங்க. அவ்வளோ வேகமாக கிளம்புனவன் சாக்ஸை அப்படியே பொறுமையாக உருட்டுறான் காலில் போடுறதுக்கு. கண் பார்வை பார்த்தா அந்த பொண்ணு மேலே அப்படியே ஃபுல் ஃபோக்கஸுங்க. பாவம் அந்த பொண்ணு, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பொண்ணோட இது பெட்ஷீட் ஒதுங்கியிருக்கு, அது வெறும் ஸ்லிப்பு போட்டு தான் தூங்கின்னு இருக்கு. ஓகேங்களா. அந்த பொண்ணுக்கு அதான் நான் சொன்னேன்ல, ரொம்ப ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் அதோடய ஃபிசிக்கு. கம்ப்ளீட்டாக அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில. அப்படி கொஞ்சம் ரொம்பவே வல்கராக இருக்குது. ஓகேவா. ஆனால் அதோடய வயசு மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. அது ஒரு குழந்த, அவ்வளோதான். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே தெரில. இந்த பையன் காலில் சாக்ஸை போடுறதுக்கு அவ்வளோ நேரம் அந்த சாக்ஸை அந்த 2 தம் ஃபிங்கரில் விட்டு விரல இப்படியும் அப்படியும் திருப்பிக்கிட்டே தான் இருக்கானே தவிர காலுக்கு போட மாட்டான். நான் அப்படியே பார்த்துட்டு நின்றுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், ஒரு 5 செகண்டுக்கு. என்னை இப்படி பார்த்த உடனே வேகமாக காலில் அப்படியே சாக்ஸை போடுறாங்க. அவனோட பார்வை அந்த பக்கம் திரும்பலை, அவன் தலை அந்த பக்கம் திரும்பலை. குனிஞ்ச தலை நிமிராமல் 2 கால்லையும் சாக்ஸை போட்டு ஷூவை போடுறான். கொடுன்னு கிளம்புறான், டைம் ஆகிடுச்சுன்னு. முறைச்சிக்கிட்டே அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்தேன். என்னை பார்த்தான், அப்சர்வ் பண்ணிட்டான், மைண்டை கேப்சர் பண்ணிட்டான். நான் வந்து அவனோட ஐசைட்டை பார்த்து நான் அப்சர்வ் பண்ணதை அவன் அப்சர்வ் பண்ணிட்டான். அப்புறம் என்ன ஆகுது, வேலைக்கு போயிட்டு வராரு. நான் என்ன பண்ணுறேன், இங்கே உட்காந்துட்டு எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு கேடித்தனம் பண்ணியிருக்கிறதே அன்றைக்கி தாங்க தெரியும். அதாவது நான் இங்கே நெட்டில் வைஃபை அந்த வீட்டில் இருக்குது. ஓகேங்களா. நான் இங்கே நெட்டில் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறேனோ அது எல்லாம் அவன் மொபைலில் அவன் பார்க்குறாங்க. நான் என்னென்ன ஒரு நாளைக்கு பார்க்குறேன்றதெல்லாம் இந்த மாதிரி ஒரு செட்டிங் வச்சுருக்கான். அது எனக்கு தெரியவே தெரியாது. சீரியஸாக இது மாதிரி ஒரு செட்டிங் வச்சுட்டு எனக்கு தெரியவே தெரியாது. எப்படி வச்சானோ எனக்கு தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன பார்த்தேன்னு நான் சொல்கிறேன். ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிற கிட்டு மேலெலாம் வந்துட்டு ஒரு தப்பான அபிப்பிராயம் போகுமா அப்படிங்கிற மாதிரி கூகுள் பண்ணுறேன். யாராவது வந்துட்டு அந்த குவாராலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போடுவாங்கல்ல, அவங்கவுங்களோட ஸ்டோரிலாம் இப்படிலாம் நடக்கும் இப்படிலாம் நடக்கும்னு. அது மாதிரிலாம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அது மாதிரி இது மாதிரி ஒரு ஏஜ்டான பர்சன், ஒரு அப்பான்ற ஒரு பொசிஷனில் இருக்கவனுக்கு இது மாதிரிலாம் யங் ஸ்கூல் கேர்ள்ஸை பார்த்தா இது மாதிரிலாம் வந்துட்டு தோணுமா அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். எதாவது ஸ்டோரிஸ் வந்தாலும் கதையாக வருது, கிழவன் சொல்லி விட்ட கதை வரையும் வருது. ஓகேங்களா. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஆகிடுச்சு. சரின்னு வச்சுட்டேன். ஆஃபீஸ்லேருந்து வரான், நான் வந்து கேஷுவல் ஆகிட்டேன். எதுக்கு வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், வேண்டான்னு கம்முன்னு ஆகிட்டேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், வந்து நேராக என்னோடய சர்ச் இன்ஜினில் போகிறான். சர்ச் இன்ஜினில் போயிட்டு பார்த்துட்டான். நான் டெலீட் பண்ண மாட்டேங்க, இவனை மாதிரி இல்லை. நான் என்னென்ன பார்க்குறேனோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும். அந்த டெலீட் பண்ணுற புத்தியெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் எப்போ இவன் இந்த மாதிரி வேலை பண்ணானோ அவன் கூட இருக்கும்போதெல்லாம் நான் டெலீட் பண்ணுவேன். என்ன பார்த்தாலும் ஒரு புடவை ஒரு நெக்லஸ் பார்த்தா கூட நான் டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நான் பார்த்ததை வந்து அவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு, மேடம் வாங்க மேடம்,
வாங்க மேடம் வாங்க மேடம், நினச்சேன் மேடம், அப்போவே சொடக்கு போட்டு அப்போவே நினச்சேன் மேடம், 100% நீங்கள் இது மாதிரி தான் என்ன திங்க் பண்ணியிருப்பீங்க நான் நினச்சேன் மேடம். உனக்கு எப்படி 100% நான் அப்படி தான் திங்க் பண்ணுவேன்னு தெரிஞ்சுது? நீ 100% அந்த நோக்கத்தில் இருந்ததுனால மட்டும்தான் அப்சர்வ் பண்ணதை உன்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. அப்போ நான் செம்ம சண்டை வருது 2 பேருக்கும். நான் சொல்லிட்டேன் அவன் முன்னாடியே, இங்கே பாரு, ஒரு பேட் டச்சு குட் டச்சுன்ற மாதிரி பேட் சைட் குட் சைட்டுன்னு இருக்குது. நீ பண்ணது பேட் சைட், நீ பார்த்த சைட் வந்து பேட் சைட். குட் சைட்டாக இருந்தான்னு வச்சுக்கேன், என்னை பார்த்துட்டு நீ அந்த இடத்துலேருந்து கண் எடுத்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ ஸ்பீடாக செயல் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த சாக்ஸை போடலாம். அது வரைக்கும் நீ உருட்டிக்கிட்டு இருந்த. அதே மாதிரி போகும்போது என் முகத்தை தவிர வேறு எங்கேயுமே பார்க்கல, செவுத்தையும் பார்க்கல, கண்ணாடியும் இது கதவையும் பார்க்கல, அப்படியே போய் தப்பான்னு ஓடுற. நிதானம் இல்லை. அசிங்கம், குப்பை, அழுக்கு, சாக்கடை எல்லாம் உன் உடம்புக்குள்ள, உன் எண்ணம், உன் மனசு. அடுத்தவங்க மேலே குறை போடாத, நல்லா கேட்டு விட்டேன். வெக்கமாக இல்லை? ஒரு ஸ்கூல் பொண்ணை போய் இப்படி முதல்ல சிட்டி சென்டரில் ஞாபகம் இருக்கான்னு முதல்ல சிட்டி சென்டரில் ஒரு ஸ்கூல் பொண்ணை பார்த்துட்டு, அம்மா கூட வர ஸ்கூல் பொண்ணை பார்த்துட்டு என்னை அப்படியே விட்டுட்டு அந்த பொண்ணை எப்படி பார்த்துட்டு போனேன்னு ஞாபகம் இருக்கா? நான் கூட காரி துப்புனே. உனக்கு என்ன அரிப்பே எடுக்குதா ஸ்கூல் பொண்ணுங்களை பார்த்தான்னு கேட்டேன். அப்படி தான் கேட்டேன். எதுக்கு நான் மூடி மறைச்சி உட்காந்துட்ருக்கணும்? மனசில் இருக்காது கேட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் பேசவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு அவனாக வந்து, இது பாரு என்னை தப்பாக நினச்சிருக்க, நீ வந்து அது மாதிரிலாம் நினைக்காத தயவுசெய்து, உனக்கே அது மாதிரிலாம் தோணுதுன்னு தெரியல. எனக்கு அப்படி தோணுதா? சரி ரைட்டு விடு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. எனக்கு இதுக்கு மேலே வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை எனக்கு உங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுக்கோ. என்ன வேணால் பண்ணி ஏது வேணால் பண்ணு, ஆல்ரெடி நீ நிறைய பண்ணிட்டு தான் இருக்குன்றது என் உள் மனசுக்கும் தெரியும். எனக்கு நிறைய ஹிண்ட்டும் கிடைக்கிது. நீ இல்லைன்னு சொல்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ஹிண்ட் கிடைக்கிது. உங்ககிட்ட இருந்தே கிடைக்கிது எனக்கு சின்ன இது எல்லாம், எவிடன்ஸ் எல்லாம். அதனால நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஏன்னா இது குழந்த லைஃபு, குழந்த பாதிக்கக்கூடாது. நான் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். நீ பண்ணுற செயலெல்லாம் நீ பொறுமையாக அழகாக பண்ணிக்கிட்டுரு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் வந்து நான் 3 மாதமாக இருக்க வேண்டியது, ஓகேங்களா. 3 மந்த் தான் விசிட் விசா. 2.5 மாதத்துலேயே நம்ம கிளம்புறோம். செட் ஆகாது, எனக்கு வந்து நீ பேக்கப் பண்ணிவிடு, நான் கிளம்புறேன், சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தாச்சு கொஞ்ச நாள்லேயே, வித்தின் ஃபியூ டேஸ்லேயே. ஹைலைட் என்னென்னா, என்கிட்ட இது மாதிரி நாடகம். அப்புறம் அந்த அட்வான்ஸுக்கு ஒரு விஷயம் சொன்னான். அவங்க அட்வான்ஸ் வந்து உடனே தரல, அட்வான்ஸ் வந்து அப்புறம் தரேன்றாங்க. ஏன்னா அந்த அட்வான்ஸ் என் காசு தானே. இவன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அந்த நான் கொடுத்த அந்த லேக்ஸ் இது கல்யாணத்துக்கு, அதை திருப்பி வாங்கிட்டு தான் நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தது. சுற்றுனாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, ஒரு வீக்கெண்டும் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம். மேக்ஸிமம் ஒரு வீக்கெண்டு 2 வீக்கெண்டு அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்திருப்போம். மெஜாரிட்டி ஆஃப் வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு இல்லை நாங்கள் வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் வீக்கெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது சுற்றினோம், செகண்ட் டைம் வரும்போது ரொம்ப சுற்றினோம். ஓகேங்களா. எல்லாம் யார் காசு? நம்ம காசு. அட்வான்ஸ் என்ன சொன்னான், என்கிட்டேருந்து வாங்கி இங்கே கொடுத்துட்டு, நீ போ நான் அக்கௌண்ட்டில் போடுறேன் அட்வான்ஸுன்னா. நாம தான் போட்டாங்க. நீ லோன் எடுத்துக்கொடு, நான் இஎம்ஐ கட்டுறேன்ற கேஸ் தான். நான் உன் அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் போட்டான். நானும் எதுவும் கேட்டுக்கல. அதனால் கைக்கு வந்த களை தானே அதுக்கு ஏமாற்றி பொழைக்கிறது. சரின்னு விட்டுட்டேன். குழந்த இருக்குது, லட்டு மாதிரி ஒரு குழந்த இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் நம்மளையும் நம்ம கெடுத்துக்கிட்டு அப்படின்னு. வேறு என்ன நடந்துச்சு, அவங்க மேனேஜர்கிட்ட பேசியிருக்கேன் நிறைய தடவை. அவங்க மேனேஜருங்க இந்த ஆக்சுவலாக இவனை வந்து இவன் ஃப்ரெண்டு தான், ஒரு பையன் தான் ரெஃபர் பண்ணது. அவனும் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறான். ஓகேங்களா. இவன் போய் ஒரே வருஷத்தில் இவங்க மேனேஜர் இனிஷியலாக வந்து இனிஷியேட்டிவ் எடுக்குது. அவன் இப்படி பண்ணுறான்டா, இப்படி ஏமாத்துறான்டா, ஒழுங்காக பண்ண மாட்றான்டா, நிறைய கூதல் வேலைலாம் பண்ணுறான்டா வேலையில் அப்படின்னு. அப்போ இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து சதர்லாண்டில் இவன் கூட ஒர்க் பண்ணாமல் பாருங்க, அப்போவே வந்துட்டு இவன் வந்து சாப்பிட்ற இடத்துல கூட ஏமாற்றி இது பண்ணுவானான்.
தட்டுக்கடையில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஏமாத்துறது இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்த ஃப்ரெண்டு. அப்போது அவனோட வரலாறு எல்லாமே எனக்குமே நிறைய சொல்லியிருக்கான். இவன் லவ் பண்ண பொண்ணுக்கு வந்துட்டு, அதாவது இவன் ஃப்ரெண்டு இந்த வேலை வாங்கி கொடுத்த பையன் லவ் பண்ண பொண்ணுக்காகவே கார் வாங்கினான், வீடு எடுத்தான். அது ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங் டுகெதர் மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணுக்கு அப்படி இப்படின்னு செய்வான், எல்லாம் வாங்கி கடைசியில் நாமம் போட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. எல்லாத்தையும் சொல்லுவான். அந்த பொண்ணுக்கு உண்மையாக இருப்பான், ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஏமாற்றுவான், திருட்டுத்தனம் பண்ணுவான், பொய் பேசுவான், இப்படிலாம் என்கிட்டயே சொல்லியிருக்கான் அவன். அப்போது என்கிட்டலாம் என்ன சொன்னானோ அதை விட கொஞ்சம் பீனட் பட்டரை ஜாஸ்தி ஆட் பண்ணி அவங்க மேனேஜர்கிட்ட சொல்கிறது இவனை பற்றி. அப்போ அவங்க மேனேஜருக்கு என்ன ஆகும், இவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், அவன் மேலே கொஞ்சம் டவுனாக வரும். அவன் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனியில். இவன் போன ஒரே வருஷத்தில் இவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு நினச்சி நான் எப்படி என்னோடய சேலரி, என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு, என்னோடய ஜுவல்ஸுன்னு நானாக வாலண்டியராக போய் இந்தான்னு கொடுத்தேன். அது மாதிரி அவங்க மேனேஜரு அப்படியே இவனை நான் வேறு மாதிரி ஒரு இடத்துல அவனை வேறு மாதிரி இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க என்னை எப்படி க்ரியேட் பண்ணானோ அதே மாதிரி அவங்க மேனேஜரையும் ஆக்கி, அந்த மேனேஜர் என்ன பண்ணுச்சு, கடைசியில் வித்தின் 1 இயரில் அவனுக்கு 500 dirhams ஏற்றி கொடுக்குது. ஸோ ரவுண்டாக 5000 dirham வாங்குகிறான். அப்போ என்கிட்ட ஃபோனில் ஷேர் பண்ணுறான். தெரியுமா, எனக்கு என்கிட்ட உடனே ஷேர் பண்ணல, 2 month கழிச்சு. இந்த ஆளுக்கு 500 dirhams போட்டது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஷேர் பண்ணது அவங்க வீட்டில், அவங்க அம்மாவுக்கு. இது மாதிரி மேனேஜர் எனக்கு இது மாதிரி பண்ணிடுச்சு போட்டுருச்சு அப்படின்னு. அவனுக்கெலாம் போடவே இல்லை அப்படின்னு. அப்போ அடுத்ததாக சொல்கிறது 2 மாதம் கழிச்சு எனக்கு சொல்கிறான். அப்படியா, ஏன் அவனுக்கு போடல, அவனுக்கு தெரிஞ்சா, ஏய் நீ வேறு கிள்ற போகிற, கம்னரு, அவனுக்கெலாம் தெரியாது, அவள்தான் எரிஞ்சு செத்து போயிடுவான் அப்படின்னு. அப்போது உனக்கு 500 இவ்வளோ வருஷம் வேலை செய்யாத ஒரு பையனுக்கு போடல, ஒரே வருஷத்தில் உனக்கு 500 dirham எக்ஸ்ட்ரா போட்டிருக்குன்னா எவ்வளோ வேலையை பார்த்துருப்ப நீ. அப்படின்னா கரெக்டுங்களா? குடும்பமே அப்படி